Hi dears. இன்றைக்கி வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7 டே 6 வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டே 1லேருந்து டே 6 வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் நான் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் நம்ம வந்து இன்றைக்கி டே 7ல் நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இன்றைக்கி டேயில் நான் பண்ணுறதை உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 7:30க்கு எழுந்திரிச்சதுமே வந்து ½ hour ஒர்க் அவுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். என்ன ஒர்க் அவுட் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பண்ணின அதே தான் ஆர்ம் ஒர்க் அவுட் ப்ளஸ் வந்து தை ஒர்க் அவுட் ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு செட் ஆர்ம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தை ஒர்க் அவுட், அப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ணுறது வந்து எகெயின் ஆர்ம் ஒர்க் அவுட்டோட ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து ஆர்ம் ஒர்க் அவுட், தை ஒர்க் அவுட் அண்ட் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்லாம் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு கீழே அக்கா வந்து ஆர்ம் ஒர்க் அவுட் போடுங்க, தை ஒர்க் அவுட் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஆர்ம் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 15 days சேலஞ்ச் பண்ணி வந்து 1 inch வந்து குறைச்சிருக்காங்க. அவங்க எகைன் வந்து ஒரு 15 days அந்த ஆர்ம் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ம் ஒர்க் அவுட்டில் ரிசல்ட் இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் ஆர்ம்ஸ் கொஞ்சம் ஃபிட் பண்ணணும், கொஞ்சம் தொலைன்னு இருக்குது. ஸோ அதனால தான் ஆர்ம் ஒர்க் அவுட் எகைன் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன், என்ன லஞ்ச் எடுத்துக்கிறேன், டின்னர் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் தை ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 21 days சேலஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கு கீழே அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டேன். பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்குது, நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஆர்ம் ஒர்க் அவுட் கூட சேர்த்து பண்ணுறதுனால நான் வந்து ஒரு செட் பண்ணிகிட்ருக்கேன். போக போக வந்து தை ஒர்க் அவுட்டை 2 செட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ காமிக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து ஒரு அடுப்பில் வேக வச்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு அடுப்பில் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் வீட்டில் உள்ளவங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு எங்கள் அத்தை வேக வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். பழைய பரோட்டா இருந்தது, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு 3 எக்கு போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து எக்கு போட்டு அந்த பழைய பரோட்டாவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தாளிச்சிட்டேன். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சப்பாத்தியில் தாளித்தா நானுமே வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது எடுத்துக்குவேன். இது மைதான்றனால நான் எடுக்க மாட்டேன். அண்ட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை வந்து தாளிச்சிட்டேன். ஜஸ்ட்டு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. பட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற டைம் இன்னும் வரல. ஸோ வந்து நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 செவ்வாழை பழம் வீட்டில் வந்து ரொம்ப கனிஞ்சது இருந்தது. ரொம்ப கனிஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். எக்கு அண்ட் அந்த செவ்வாழை ரெண்டையும் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து ஹேர் மாஸ்க்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2 days முன்னாடியே நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளும் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 11 o'clock ஃபீடிங் விண்டோவில் தான் நான் குக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கொண்டக்கடலையை வந்து எடுத்துப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் நான் வந்து நல்லா தலையை சீவி சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 11க்கு மேலே வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய பிளானு. ஸோ அதுக்காக தான் வந்து சரி ஃபஸ்ட்டே வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து மிக்சியில் போட்டு தான் அரைச்சேன். நீங்கள் வந்து பீட் பண்ணுறதுனாலும் பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரிலே போட்டு பனானாவும் அந்த எக்கும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இது வந்து நல்லா பார்ட்டிஷன் பிரித்து ஹேர் ஃபுல்லாக நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொண்ட மாதிரி போட்டுருவேன். 1 hour வரைக்கும் கூட வைக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. ஹேர் மாஸ்க் பொதுவாக ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு வைக்கக்கூடாது. பட் இந்த பனானா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரை ஆகி முடியை வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வரலாம் ஆகாது. ஒரு 3/4 மணி நேரம் கூட வைக்கலாம். நான் வந்து 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் வைப்பேன். ஸோ ஹேர் மாஸ்க் வச்சுட்டு மற்ற வேலை ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதா ஐடியா.
அண்ட் நம்ம சேனல்லே ஹேர் கேர் ரிலேட்டடான நிறைய வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேர் க்ரோத்துக்காக நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்ஸு அண்ட் வந்து ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹோம்மேட் ஹேர் ஆயில்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்து தனித்தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து இப்போது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்ருக்கேன். தலை காய வைக்கிறதுக்கெலாம் வந்து டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 11 o'clock மேலே தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அவசரமாக வந்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசரும் லிப் பாம் மட்டும் போட்டுட்டு போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஸ்கின் கேரு, ஹேர் கேரு இதிலலாம் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஏன்னா வந்து எனக்கு லாங் ஹேர் வச்சுக்கணுன்னு தான் ஆசை. பட் ஏன் ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான். எவ்வளோ லாங்காக ஹேர் இருந்தாலும் அது வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் கட் பண்ணேன். ஓகே, இப்போ என்னோடய ஃபீடிங் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் தாளித்து வச்சுருந்தேன் அந்த வெள்ளை கொண்ட கடலை, அதை தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன். நம்ம ஏதாவது ஒரு பயிர் வேக வச்சு சாப்பிட்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கூட ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ என்னோடய லஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் செஞ்சுருந்த ஒயிட் ரைஸ் தான் கொஞ்சமாக எடுத்திருந்தேன். அண்ட் முன்னாடி நாள் வச்ச மீன் குழம்பு, ஒரு பீஸ் மீன் எடுத்திருந்தேன். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டில் பண்ண சிக்கன் சிந்தாமணி. நம்ம சிக்கனும் வந்து எடுத்துக்கலாம். நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய ஆயில் ஊற்றி குக் பண்ணுறது, டீப் ஃப்ரை பண்ணது, ஸோ அதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி நம்ம வந்து கம்மியாக ஆயில் ஊற்றி குக் பண்ணினது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் தான், இதுவும் ரொம்ப நல்லது. அண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு எனக்கு வந்து காஃபி குடிக்கணும்னு இன்றைக்கி ரொம்ப தோணுச்சு. ஸோ நான் நார்மலாக எப்படி காஃபி எடுப்பனோ அதே மாதிரி டைலூட் பண்ணின மில்கில் வந்து அளவாக நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். காஃபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நான் எடுக்கல. இன்றைக்கி என்னமோ எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து குட்டி கப்பில் கொஞ்சமாக நான் நார்மலாக எப்படி காஃபி எடுப்பனோ அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து காலையில் செஞ்சுருந்த அந்த வெள்ளை கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை வந்து சைடில் கொறிச்சிக்கிட்டே காஃபியும் வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். அண்ட் வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் நான் வந்து மில்க் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி எப்போயாவது தேவைப்படும் போது எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டேயில் எடுத்திருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொண்டக்கடலையும் வந்து நான் கொறிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய டின்னர் டைமிங் என்னென்னு கேட்டிருந்தீங்க. 6:40, 6:45, 6:50 இந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் ஏதாவது சாப்பிடுவேன். அண்ட் இந்த டேயில் என்னோடய டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 டேட்ஸ் எடுத்திருக்கேன், 2 குட்டி பனானா எடுத்திருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பனானா சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பனானா எடுக்கலாம். குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 2 எடுத்துக்கலாம். பூவன் பழம், செவ்வாழை இதெல்லாம் பெஸ்ட்டு. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நார்ச்சத்து இருக்கும். அண்ட் வந்து இந்த நேந்திரம் பழம், மலை வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து அடிஷ்னலாக நிறையா சாப்பிட்டா நல்லா வெயிட் போடும். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி குட்டி பனானா எடுப்பேன், அப்படி இல்லைன்னா செவ்வாழை எடுப்பேன். மோஸ்ட்டாக வந்து நான் டின்னர் எடுக்கல, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றப்ப தான் வந்து பனானா எடுப்பேன். அடிஷ்னலாக பனானா எடுக்க மாட்டேன். அண்ட் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நம்ம வந்து பனானா எடுக்கணும். இப்போ சாப்பிட்டதும் உடனே வந்து தூங்க போகக்கூடாது. நான் வந்து 7 o'clock வந்து நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறது எனக்கு லேட்டாக ஆகும் அப்படின்றனால நான் வந்து பனானா எடுப்பேன். ஓகே, நான் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய மற்ற வேலைகள்லாம் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். இந்த டேயில் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் இது தான். நாளைக்கு டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன்.